Anal fistula causes, classification, clinic research methods, differential diagnosis, treatment. Anal fistulas are the most and fistulas originates from the infected and crypts. இன்ஃபெக்டட் ஏரியாவால் தான் இந்த ஃபிஸ்டுலா உருவாகும். ஃபிஸ்டுலாண்டா ஒரு ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்குமான ஒரு கெனல் மாதிரி. ஏனல் ஃபிஸ்டுலாண்டா ஏனல் ஏரியாவில் வர கெனல். அதாவது அப்நார்மல் கனெக்ஷன் ஆஃப் த டூ epithelial surface தான் ஃபிஸ்டுலா. causes cryptoglandular infection. 90% of the causes cryptoglandular infection. மேலுக்கு தான் கூடுதலாக வரும். ஏஜ் லைக் 30 to 50 இயர் ஏஜில் வரப்போகுது. obstruction of the cryptoglandular infection பார்த்தோமா இருந்தால் obstruction of the anal gland, அதுக்கப்புறம் abscess formation, rupture, fistula formation. இது கொஞ்சம் நாள் எடுக்கும். secondary like Crohn disease, TB, trauma, radiation, malignancy, obesity, diabetes mellitus, அப்படியான டிசீஸில் பார்க்கலாம். classifications, Park's classification according to the space, location, intersphincteric, transsphincteric, suprasphincteric, extrasphincteric. அதாவது எந்தெந்த ஏரியா பொறுத்தண்டு. அதாவது இன்டர்ஸ்பின்ஸ்டரிக்னு சொல்கிறது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்பின்ஸ்டருக்கு இடையில். இதுதான் மோஸ்ட் காமன். ட்ரான்ஸ் ஸ்பின்ஸ்டரிக்கை பார்த்தோம்னா போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பின்ஸ்டரையும் பாஸ் பண்ணி போகும். சுப்ரா ஸ்பின்ஸ்டரிக்னு சொல்கிறது கோஸ் above the puborectalis muscle, then down through its ischiorectal fossa. Extrasphincteric rectum pelvis அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி bypass the sphincter and entirely bypass பண்ணி போகும் sphincters. clinical pictures like discharge இருக்கும். அதாவது history of perineal abscess, persistent purulent bloody discharge, perianal irritation, itching, external opening visible on the inspection. inspect பண்ண டைமில் external opening நம்ம பார்க்கலாம். research method like how to diagnose. physical examination, good Stoll's rule, அதாவது anterior opening ஊடாக radial tractக்கு போகணும். இல்லாட்டி posterior opening curved tract to midline posterior. அதாவது என்னென்னா குட் சேல்ஸ் ரூல்ஸ் என்னென்னா, இப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் லைன், இப்போ நம்ம ஏனஸை பார்த்தோமா இருந்தால் ஏனஸ் இதுக்கு ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ் ஏனல் லைன் ஒன்று இருக்கும். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஏனல் லைனில் இது அன்டீரியர் மேலே அன்டீரியர் போஸ்டீரியர் கவனமாக இருந்தால் அன்டீரியரில் வர்றது ரேடியல் ட்ராக்ட். அதாவது இங்கே ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆனால் இங்கே ஃபிஸ்டுலா முடியும், இங்கே ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆனால் இங்கே ஃபிஸ்டுலா முடியும், இங்கே ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆனால் இப்படி ஃபிஸ்டுலா முடியும். இதுதான் அன்டீரியர் ஓப்பனிங்கில் பார்க்கலாம் நம்ம. ஆனால் போஸ்டீரியர் ஓப்பனிங்கில் எப்படிங்கம்மாண்டா, இப்படி போஸ்டீரியரில் ஓப்பன் ஆகிறது இங்கே அப்படியே கர்வ் பெண்டாகி முன்பக்கம் போகும். பெண்டாகி இப்படி முன்பக்கம் போகும். இங்கெல்லாம் பார்க்கணும்னா அப்படி பெண்டாகும், கர்வ்டாகி போகும்ன்றதை நான் வச்சுக்குவோம். இதை தான் கோட் சேல்ஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம், கோட் சேல்ஸ் லோன்னு சொல்லலாம். எம்ஆர்ஐ பெல்விக் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் த கம்ப்ளெக்ஸ் ஒரு ரீகரண்ட் ஃபிஸ்டுலா எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கலாம். எண்டோ ஏனல் அல்ட்ராசவுண்ட் குட் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பின்ஸ்டர் anatomy. ஃபிஸ்டுலோகிராஃபி லைக் லெஸ் யூஸ்டு, இப்போ யூஸ் பண்ணுற இல்லை, பட் கேன் ஷோ எக்ஸ்டென்ட். எக்ஸாமினேஷன் அண்டர் த அனஸ்தீசியா, அதாவது ஃபிஸ்டுலா டிரெக்டாக ஃபிஸ்டுலா இருக்க டைமில் டிரெக்டாக என்ன செய்யலாம், ஒரு டிஜிட்டல் ரெக்டில் எக்ஸாமினேஷன் பண்ணல. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பெயின் நிற்கிறதால எக்ஸாமினேஷன் அண்டர் த அனஸ்தீசியா இஸ் diagnostic or therapeutic method. differential diagnosis from the hydra adentis suppurativa,
பிலோனிடல் சைனஸ் சைனஸ்ன்றது பட்டக்கில் வந்து வர எப்சஸ் லாங் சிட்டிங் பேஷண்ட், அதாவது டிரைவர்ஸ், சிட்டிங் டிரைவர்ஸ், அடுத்தது கம்ப்யூட்டர் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வரும். க்ரோன் டிசீஸ் ஃபிஸ்டியூலா, டிபி ஃபிஸ்டியூலா, மைக்கோசிஸ். ட்ரீட்மெண்ட் லைஃப் simple complex treatments. Simple in the low fistulotomy, laying open, and high cure rate, low incontinent risk. The complex means a transphincteric, so the Sethan replacement, cutting or drainage to keep tract open. அதாவது ஃபிஸ்டூலாவை வந்து கண்டுபிடிச்சி அதுக்குள்ளால் ஒரு சீத்தன் சொல்கிறது ஒரு சணல் மாதிரி ஒரு வயர் மாதிரி ஒன்றை கட்டி போடுவோம். பிறகு அதை என்ன செய்வோம்னா ட்ரெயின் பண்ணிவிட்டு எப்சஸ் ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணுவோம். LIFT ப்ரொசீஜர், லிகேஷன் ஆஃப் ஸ்பின்ஸ்டரிக் ஃபிஸ்டுலா ட்ராக்டை லிகேட் பண்ணுறது. அட்வான்ஸ் ஃப்ளப்பிங் மெத்தட்ஸ், ஃபைப்ரின் க்ளூ ஓ ஃபிஸ்டுலா ப்ளக் ஓ லோ, அது சக்ஸஸ் ரேட் குறைய, அதாவது க்ளூ பண்ணுறது. வீடியோ அசிஸ்டட் ஏனல் ஃபிஸ்டுலா ட்ரீட்மெண்ட் செய்யலாம். மெமரி ஹூக் லைக் குட் சோல்ஸ் ரூல், அதுதான் ஃப்ரண்ட் இஸ் ஸ்ட்ரைட், அதாவது anterior பார்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும், posterior பார்ட் வந்து கேர்வாக போகும். Exam point, never perform a primary fistulotomy on high transphincteric fistula without caution, as it is a risk incontinence. Use Sethan or sphincter sparing techniques. Intestinal fistulas, like fistula and two epithelial surface வந்து abnormal கனெக்ட் பண்ணுறது தான் ஃபிஸ்டுலா. இப்போ இன்டெஸ்டினல் ஃபிஸ்டுலான்னு சொல்கிறது, these are the abnormal connection between the bowels and the skin or other organs. There are often post-surgical complications. Management focus on controlling the sepsis and the nutrition. Definition: abnormal communication between the intestinal lumen and the other epithelioid surfaces, like skin, vagina, bladder, and the loop of the bowel. Classification by the output and the anatomy and the complexity. From the output, low output 20 milliliter per day, less than, and moderate means 200 to 500 milliliter per day, and high output mean more than 500 milliliter per day. By anatomy, enterocutaneous, bowel to the skin, bowலுக்கும் ஸ்கின்னுக்கும் இடையில் வாரது enterocutaneous. Enteroenteric, bowel to bowel. enterovesical, bowலுக்கும் பிளேடருக்கும் வாரது enterovaginal. By complexity, simple or complex. Simple means single tract or healthy skin. Complex means complex multiple tracts, short bowel, and radiation and malignancy. Clinical pictures like drainage of the enteric content from the wound or vagina or urine. எந்த இடத்துல ஃபிஸ்டுலா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனேஜ் நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், டீஹைட்ரேஷன், ஹை அவுட்புட் இருந்தால் டீஹைட்ரேஷன் வரும், மோர் தென் 500 milliliter per day போக டீஹைட்ரேஷன் வரும். malnutrition, weight loss, sepsis if undrained abscess, skin excoriation from the enzymatic digestives, and the diagnosis like CT with the oral or rectal contrast, identify the source, abscess, and anatomy. Fistulogram, inject a contrast into the external opening, and we can find the full canal of the fistula. GI series, small bowel follow through, and the labs like electrolytes, albumin, pre-albumin, nutritional status we can find out. Treatment like SNAP protocol. S means sepsis control, N means nutrition, A anatomy definition, and the P means planning. S sepsis control, drain the abscess as soon as possible, and antibiotics. Nutritions like TP and total parenteral nutrition or distal enteral feeding.
correct the electrolytes. Anatomy mean imaging and find out the location, and the plan definitive surgeries. Conservative management may close spontaneously if distal obstruction is relieved. Sepsis controlled and nutritional optimization wait for the 4 to 6 weeks. Somatostatins analogs like octreotide may reduce the output, but surgical, if fail the conservative management, we can go for a surgical management after 3 to 6 months. Resection of the fistula segments, primary anastomosis and the stoma. Fistula segment resect பண்ணிப்பட்டு ஸ்டோமா போட்டு பிறகு நம்ம அதை சரி பண்ணுவோம். Palliative treatments. Memory hook, treat the patient, not the fistula. Fistula treat பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேஷண்ட்டை வந்து முதல்ல என்ன செய்யணும், ட்ரீட் பண்ணணும். அதாவது செப்சிஸ் கண்ட்ரோல், நியூட்ரிஷன் அதெல்லாம் பார்க்கணும். Then control the sepsis and optimize the nutrition. Then define the anatomy and then treat the fistula. Exam point, how high output fistula more than 500 milliliter per day rarely close spontaneously, so severe metabolic disturbances can be seen. Anatomy and physiological information on the rectum. Rectum சம்பந்தமான anatomy பார்த்தோமா இருந்தால் length 12 to 15 cm வரைக்கும். Parts ampulla, dilated lower part and the anal canal. Flexures like 3 horizontal fold பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். Relationship anterior bladder prostate இருக்கும் மென்னுக்கண்டா. இதே இது உமனுக்கண்டா uterus vagina, posteriorly sacrum coccygeal. Sphincter like internal anal sphincter, smooth muscles, so that's involuntary. External anal sphincter, straightened muscle, so it's a voluntary. Puborectalis, it's a sling around the rectum, creates the anorectal angle, so the flap valve mechanism. இப்படி ஒரு கவுரை போட்டு கட்டிருக்க மாதிரி இருக்கும் puborectalis muscle. Interventions like autonomic interventions, superior hypogastric plexus for the mortality, and the somatic like pudendal nerve for the sensation of motor. Digital rectal examination, very popular. Tone, masses, blood, prostate நம்ம செய்வோம். Anoscopy or proctoscopy means visualize the anal canal or lower rectum. Rigid or flexible sigmoidoscopy up to 60 cm போகும் sigmoidoscopy. Colonoscopy means full evaluation of the colon. அதாவது sigmoidus உதாரணத்துக்கு இது ileum, cecum, ascending, transverse, descending, sigmoid, rectum. சிக்மாய்டோஸ்கோப்பின்னு சொல்கிறது இவ்வளோ வரைக்கும் தான் போகும் சிக்மாய்டோஸ்கோப்பி. இதே இது கொலனோஸ்கோப்பின்னு சொல்கிறது பார்த்தோமாக இருந்தால் ஃபுல் கோலோன் வரைக்கும் போகும் கொலனோஸ்கோப்பி. Endoanal ultrasound assess the sphincter integrity, obstructive trauma and fistula. Manometry means measure pressures like diagnose incontinence, Hirschsprungs. Defecography means a dynamic MRI fluoroscopy for obstructed defecation. There's a line called dentalopectinate line. Pectinate line அது என்னென்றால் முக்கியமான விஷயம், ஒரு ஏனஸை கீர்ணமாக இருந்தால், ஏனஸ் உள்ளே வெட்டி பார்த்தமாக இருந்தால், தட் மீன் இது வந்து எண்டோடர்ம், இது ஒரு எக்டோடர்ம். எண்டோடர்முக்கும் எக்டோடர்மையும் வந்து கனெக்ட் ஆகும், பட் மீசோடர்ம் இருக்காது. இப்போ இந்த எண்டோடர்ம் எக்டோடர்மையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைனோட பேர் தான் டென்டேட் லைன் ஓ பெக்டினேட், டென்டேட் லைன் ஓ பெக்டினேட் லைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். அடுத்தது இன்னொரு லைன் ஒன்று இருக்கும், அது என்னென்னா இந்த இதயம்
ரெண்டு ஸ்பின்ஸ்டரையும், அதாவது இன்டர்னல் ஸ்பின்ஸ்டரையும் எக்ஸ்டர்னல் ஸ்பின்ஸ்டரையும், அது ஒரு இன்டர்னல் ஸ்பின்ஸ்டர் என்றால் இது இன்டர்னல் ஸ்பின்ஸ்டர் என்றால் இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்பின்ஸ்டர். இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பின்ஸ்டர் என்றால் இன்டர்னல் ஸ்பின்ஸ்டரையும் எக்ஸ்டர்னல் ஸ்பின்ஸ்டரையும் பிரிக்க லைனிக்கு தானே, அதோட பேர் வந்து சொல்லுவோம் லைன் ஆஃப் ஹில்டன், ஒயிட் லைன் ஆஃப் ஹில்டன் சொல்லுவோம். ஆகவே இப்படி ரெண்டு லைன் இருக்கும். இப்போ இது எண்டோடர்ம் என்றதால் எண்டோடர்ம் பார்த்தமாக இருந்தால் விசரல் இனோவேஷன்ஸ் தான் எண்டோடர்மில் இருக்க போகுது. அப்போ உள்ளுக்கு, அதாவது டென்டட் லைனுக்கு மேலே எண்டோடர்மில் வர ஃபிஸ்டுலாவோ அதுக்கு மேலே வர இது இனோவேட் வர பிரச்சனை வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்க போகுது. இது பெயின்லெஸ் ஏனெண்டா இது வந்து எண்டோடர்ம். ஆனால் எக்டோடர்முக்கு வந்து பார்த்தமாக இருந்தால் எக்டோடர்முக்கு சொமாட்டிக் இனோவேஷன். ஆகவே இது பெயின்ஃபுல்லாக இருக்கும். anatomy and physiological information on the கோலோனை பார்த்தமாக இருந்தால் கோலோன்னு சொல்கிறது என்ன, அசெண்டிங், டிரான்ஸ்வர்ஸ், டிசெண்டிங் கோலோன்ஸ் இருக்கும். சீக்கமும் இருக்கும். அதாவது சீக்கம், அசெண்டிங், டிரான்ஸ்வர்ஸ், டிசெண்டிங், சிக்மாய்ட், ரெக்டம் இவ்வளோவும் சேர்ந்து கோலோன்னு சொல்லுவோம். ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இதில் 3 டீனியா அந்த லைன்ஸ் இருக்குது. அதாவது டீனியா கோலி, ஹவுஸ்ட்ரா, எபிப்ளாய்டிக் அப்பெண்டேஜஸ் இருக்குது. பிளட் சப்ளை சுப்பீரியர் மிசெண்டிக் ஆர்ட்ரி, ரைட் கோலோன், அதாவது இலியோகோலிக், ரைட் கோலிக், மிட் கோலிக். இந்த இன்ஃபீரியர் மிசெண்டிக்கால லெஃப்ட் கோலோன், லெஃப்ட் கோலிக், சிக்மாய்டல், சுப்ராரெக்டல். marginal artery of the duodenum connect. And the function பார்த்தோமா இருந்தால் absorption of the water and salt mostly, and the fermentation of the fibers and store the feces. colonoscopy பண்ணி பார்க்கலாம். diagnostic method colonoscopy தான் gold standard for the mucosal visualization and the biopsy. CT colonography, virtual colonoscopy for the patient who cannot undergo the colonoscopy. நம்ம CT colonography பண்ணி பார்ப்போம். barium enema less used now, but good for the structural abnormalities like volvulus strictures formation. Capsule endoscopy means for small bowel, not colon usually, but small bowel தான் யூஸ் பண்ணுவோம் capsule endoscopy. Pre-operative preparation பார்த்தோமா இருந்தால் mechanical bowel preparation, polyethylene glycol PEG ன்னு சொல்லுவோம். சொல்யூஷன் டு கிளியர் த ஃபீசிஸை கிளியர் பண்ணுவதுக்கு நம்ம என்ன செய்வோம், இதை யூஸ் பண்ணுவோம். antibiotic prophylaxis like oral antibiotics, neomycin, metronidazole யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம ரெண்டையும் சேர்க்கமெண்டா ஏரோபிக் அனாபிக்கையும் கிட்டத்தட்ட ரெண்டையும் சேர்க்க மாதிரியும். அடுத்து IV antibiotics like cephalosporins, metronidazole to reduce the surgical site infections, broad spectrum பண்ணுறதுக்கு. DVT prophylaxis like low molecular weight heparin, compression stockings. Nutrition optimization, correct the anemia, hypoalbuminemia correct பண்ணுவோம். Right colon means liquid stool. left colon means solid stool. Preparation must clear the solid stuff for the left sided surgery. அதாவது லெஃப்ட் சைட் சர்ஜரிக்கு வந்து சொலிடை வந்து என்ன செய்யணும், கிளியர் பண்ணணும் தானே, அதான் சொல்ல வராங்க. The marginal artery of the dromons provide the collateral circulation. However, Griffith's point, அதாவது splanchnic flexure தானே, அது இஸ் அ washed area prone to ischemia. அது வந்து கூடுதலாக ischemia வரதுக்குரிய சான்சஸ் கூட இருக்குதான். Features of arterial and the venous blood flow of the rectum. இப்போ பார்க்க போகிறோம். ரெக்டம் பார்த்தமாக இருந்தால் அதாவது ஹீமோரைட்ஸ் ஆத வெஸ்கியூலர் குஷன். ரெக்டமில் வர பிரச்சனையில் வந்து உண்டு ஹீமோரைட்ஸ்.
ஹீமோராய்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா abnormal vascular cushions தான் அது. இட்ஸ் ஜஸ்ட் varicose vein in the rectum. Understanding the arterial supply explain why they are bleeding brightly. ஏன் பிரைட்டாக ப்ளீட் ஆகுதுன்னு கேட்டால் அது வந்துட்டு ஒன்று ஸ்கின்னுக்கிட்ட இருக்கத்தாலேயும் அடுத்தது ஃப்ரெஷ் என்னது பிளட் அரிக்க போகுது. அப்போ அதை எடுத்த பிளட் அரிக்கிறது நல்ல பிரைட் ரெட் அரிக்க போகுது. அண்ட் blood flow, artery வந்துட்டு superior rectal artery branch from the inferior mesenteric artery, terminal branch at the lithotomy position. இந்த மெயினாக இந்த lithotomy பொசிஷனில் தான் இந்த terminal arteries இருக்கும். உதாரணத்துக்கு நம்பர் 3, 7 and 11. 3, 7, 11 பொசிஷனில் தான் terminal branches இருக்க போகுது. அப்போ இந்த 3, 7, 11 பொசிஷனில் தான் ஹீமோராய்ட்ஸும் வர்றது கூடுதலாகும். There are end arteries leading to high pressure flow in the cushions. Venous like internal hemorrhoids plexus drains to the superior rectal vein, inferior mesenteric vein and the portal system. External hemorrhoid plexus like drain to the middle or inferior rectal veins and the internal iliac and inferior vena cava. Portal systemic anastomosis occur at the rectum. Portal systemic anastomosis அங்கே இருக்கிறத நம்ம கருத்துக்கொள்ளணும். Differential diagnosis, primary and the secondary hemorrhoids. Primary hemorrhoids etiology வந்து idiopathic. Risk factors like constipation, chronic straining, pregnancy, low fiber diet and aging. அப்போ இதெல்லாம் என்னத்தை குறிக்குதாமண்டா அப்டோமினல் ப்ரெஷர், இன்ட்ரா அப்டோமினல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பெத்தாலஜி லைக் டீஜெனரேஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டிஷ்யூஸ், அதாவது ட்ரைட்ஸ் மசில்ஸ் வீக் ஆகிறது. ஸ்லைடிங் ஆஃப் த ஆனல் குஷன் வந்து ஸ்லைட் ஆகுறது. செகண்டரி ஹீமோராய்ட்ஸில் தான் பார்த்தமாக இருந்தால் இன்க்ரீஸ் போர்ட்டல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதும் பெல்விக் பெத்தாலஜி இருக்கிறது. ஓகே, இதில் மெக்கானிசமும் டிஜெனரேஷன் ஆஃப் த சப்போர்ட்டிங் டிஷ்யூ, அதோட ஸ்லைடிங் ஆஃப் த ஆனல் குஷன், அதோட பெரும்பாலும் இந்த அப்டோமினல் ப்ரெஷர் கூடுதல் தான். கன்ஸ்டிபேஷனாலே அப்டோமினல் ப்ரெஷர் கூடும். Okay. Secondary causes like liver cirrhosis, portal hypertension கூடும், pelvic tumors, compressing the vein, pregnancy, mechanical compression, heart failure. Differentiation from the other conditions like rectal prolapse சொல்றது concentric ring of mucosa prolapse versus radial fold of the hemorrhoids. அப்போ அதுக்கு வித்தியாசம். anal fissure வந்து painful tear versus painful bleeding in the ஹீமோராய்ட்ஸில் வந்து பெயின்ஃபுல் ப்ளீடிங் இருக்கும், ஆனால் பெயின்ஃபுல்லாக பிஞ்சு இருக்குது, டியர் பண்ணிக்குது anal fissure. ரெக்டல் கேன்சரில் பார்த்தோம்னா மாஸ் இருக்கும், சேஞ்சஸ் இன் த பவல் ஹேபிட்ஸ், வெயிட் லாஸ்லாம் இருக்க போகுது. Hemorrhoids are the sliding cushions, not just varicose vein. They bleed bright red because they are arterial rich இருக்கதால அது நல்லா ப்ளீட் ஆகிக்க போகுது. arterial rich இருக்கதால oxygenated. So இன்னும் கொஞ்சம் ஹீமோராய்ட்ஸை பற்றி பார்த்த மாதிரி இருந்தால் டிகிரி ஆஃப் ஹீமோராய்ட்ஸ் டிகிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, ஃபோர்த் டிகிரின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டிகிரி என்னென்னா ஒன்லி ப்ளீடிங் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி. செகண்ட் டிகிரியில் பார்த்தோம்னா ப்ரொலாப்ஸ் அதாவது அது வந்து போகும், ஹீமோராய்ட்ஸ் வரும், அதில் வாட்டு திருப்பி ஏற்றிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தேர்ட் டிகிரியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மெனுவெல்லாம் புஷ் பண்ணணும், வெளியே வந்துடும், ஏனஸை விட்டு வெளியே வந்துடும். வி ஹேவ் டு புஷ். பேஷண்ட் என்ன புஷ் பண்ணி தான் அது உள்ளுக்கு காட்டுவாங்க ஹீமோராய்ட்ஸு. நாலாவதில் வந்து எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும் அது கேனாட் புஷ் பேக், அது வந்து ஹீமோராய்ட்ஸ் வந்து வெளியே கிடக்கும்.
அது கிளினிக்கல் பிக்சர்ஸை பார்த்தோம்னா அந்த ஹீமோரைட்ஸோட காமனஸ்ட் ஏஜ் ஒன்செட் வந்து அடல்ட் யங் அடல்ட்டில் தான் பார்க்கலாம். அதே மாதிரி யங் அடல்ட்டில் பார்க்கலாம், எல்டர்லி பீப்புளில் காமனாக இருக்க போகுது. லம்ப் கொண்டு இருக்கும், அதாவது ஏனல் மார்ஜினில் வந்து லம்ப் இருக்க போகுது, ஏனல் மார்ஜினில் லம்ப் இருக்க போகுது. மியூக்கஸ் டிஸ்சார்ஜ், பெரியனல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க போகுது, எப்போவும் அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க போகுது. அடுத்தது போஸ்ட் டிஃபிகேட்டரி ப்ளீடிங், அதாவது பிரைட் ரெட் கலர் ப்ளீடிங் வரப்போகுது, ஏன்னா அது ஆட்ரியல் இன்வால்மெண்ட் இருக்கத்தாரு. ஸ்டூலோட என்ன செய்யாது, அந்த ப்ளீடிங் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காது, அது தனியாக இருக்க போகுது ப்ளீடிங், ஏன்னா அப்பான் ஃப்ரெஷ்ஷாக வந்த ப்ளீடிங்காக இருக்க போகுது. அண்ட் அந்த ப்ளீடிங் வந்து டிபெண்டாக டாய்லெட்டில் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ண மாதிரி வரும் அந்த ப்ளீடிங். இதில் கம்ப்ளிகேஷனை பார்த்தமாக இருந்தால் இது நாட்பட்ட ரீதியில் வரத்தால் ஸ்ட்ரங்குலேஷன் அண்ட் த்ரோம்போசிஸ், அதால் என்ன நடக்கும், சிவியர் ஆனல் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது அல்சரேஷன், கேங்க்ரீன் ஃபார்மேஷன், போர்ட்டல் பையீமியா, அதாவது இன்ஃபெக்டட் போர்ட்டல் சிஸ்டம். எப்போ ஏன் போர்ட்டல் சிஸ்டம் இன்ஃபெக்ஷன் ஆகணும்னா நமக்கு தெரியும், போர்ட்டல் ஆர்ட்ரிஸோட அனஸ்தமோஸ் வந்து இருக்குது. அதாவது இங்கே என்ன பார்த்தோம், போர்ட்டோசிஸ்டமிக் அனஸ்தமோசிஸ் இருக்கிறது கருத்தில் கொள்ளணும். ஓகே, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹீமோரைட்ஸ் பார்த்தோமா இருந்தால் கிரேட் 3 and 4க்கு, அதாவது கிரேட் 3 and 4 ஹீமோரைட்ஸுக்கு நம்ம பார்த்தோம், இதில் கிரேட் 3 and 4 ஹீமோரைட்ஸுக்கு சர்ஜரி செய்யணும். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், சர்ஜரி போகலாம். இண்டிகேஷன்ஸ் லைக் கிரேட் 3 and grade 4 thrombosed hemorrhoids complicated and fail to conservative or minimal invasive therapy என்ன செய்யலாம். significant bleeding causes anemia, அதாவது significant bleeding அனிமியா வந்தாலும் அதை இண்டிகேஷன் போல சர்ஜரி. என்னென்ன டைப் ஆஃப் சர்ஜரின்னு பார்த்தமாக இருந்தால் மில்கன் மோகன், அதாவது ஓப்பன் ஹீமோரைடெக்டமி, excision of the hemorrhoidal bundles and leaving wound open to heal by secondary intention. Gold standard for the large external componentsக்கு வந்து இது வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெக்னிக்காக இருக்க போகுது. ஃபெர்கூசன், அதாவது க்ளோஸ்ட் ஹீமோரைடெக்டமி, எக்ஸிஷன் வித் த ப்ரைமரி க்ளோஷர் ஆஃப் த மியூக்கோசா. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து மிலன் மோகனில் என்ன செய்யணும்னா வெட்டி சும்மா விட்ருவோம், அது வந்து செகண்டரி இன்டென்ஷனாலே வந்து என்ன செய்யணும், ஹீல் ஆகிடும். இங்கே வந்து வெட்டி தச்சுடுவோம், லெஸ் பெயின் அண்ட் ஃபாஸ்ட் ஹீலிங், பட் ரிஸ்க் ஆஃப் வூண்ட் டிஹிஷன்ஸ் புது வேர்ட் ஆகிக்குது என்னென்னு பார்ப்போம். டிஹிஷன்ஸ் மீன்ஸ் த ஸ்பிளிட்டிங் ஓ பர்ஸ்டிங் ஓப்பன், திரும்பி அது என்ன அந்த ப்ரெஷரால் பர்ஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடுமாம், அதாவது ஒரு வூண்டாக ஸ்ப்ளிட்டாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. லொங்கோ மெத்தட், தட் மீன் ஸ்டெப்பிள்ட் ஹீமோரைடெக்டோபெக்சின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டெப்பில் ஹீமோரைடோபெக்சின்னு சொல்லுவோம். அது ஒரு ஸ்டெப்லர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டெப்லரால் என்ன செய்வோம்னா ஏனஸ்டுக்குள்ளே அந்த ஸ்டெப்லரை போட்டு சேக்குலர் ஸ்டெப்லர் அது போட்டு அப்படியே போட்டு ஒரு அடி ஒன்று அடிச்சுட்டோம்னா ஃபுல் என்னஞ்சிடும் ரிங் ஆஃப் மியூக்கோசா அபவ் த டென்டேட் லைனுக்கு மேலே அப்படியே அடித்து புல் த ஹீமோராய்ட் பேக்கப் அண்ட் லெஸ் பெயின்ஃபுல் பட் ஹை ரீகரண்ட் அண்ட் ரிஸ்க் ஃபார் த சிவியர் ரிஸ்க் ஆஃப் சிவியர் கம்ப்ளிகேஷன் லைக் ரெக்டல் பெர்ஃபரேஷன் செப்சிஸ் இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல மெத்தட் தான். அது மாதிரி HALRAR ஹீமோயிடல் ஆர்ட்ரி லிகேஷன் ப்ளஸ் ரெக்டோ ஏனல் ரிப்பேர், அதாவது டொப்ளர் கைடட் லிகேஷன் ஆஃப் த ஆர்ட்ரிஸ். அதாவது இப்போ ஒரு புது மெஷின் ஒண்டிங்க, அந்த மெஷினால் என்ன நேரம் அப்படியே போயிட்டு டொப்ளர் கைடனில் அந்த எந்தெந்த ஆர்ட்ரி ஹீமோரைட்ஸுக்கு காரணமோ அதை வந்து என்ன செய்யணும்னா கவனமாக தச்சுடுவது. மியூக்கோபெக்சின்னு சொல்லுவோம். மினிமம் இன்வேசிவ், லெஸ் பெயின். அது வந்து ஆனால் அது செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரோட ஃபெசிலிட்டிஸ் வேணும். அது ரப்பர் பேண்ட் லிகேஷன் பண்ணலாம், அது மாதிரி டைல்யூட் ஃபீனோல் இன்ஜெக்ஷன் 5% ஆல்மண்ட் ஆயில் ஸ்க்ளெரோதெரப்பி செய்வாங்க. பைப்போலர் டயத்தோமியும் செய்யலாம். ப்ரீஆப்ரேட்டிவ் ப்ரிப்பரேஷன் லைக் பவல் ப்ரிப்பரேஷன், எனிமா ஓ மைல்ட் லெக்ஸேட்டிவ்ஸ், ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் controversial but often given.
டிவிடி ப்ரோஃபிலாக்சிஸும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணணும். Post-operative care like pain management, multimodal analgesics like NSAIDs, opioids, local blocks, pain is significant. Stool softness அடுத்தது stitch bath monitoring பண்ணணும். stool softness like lactulose கொடுக்கலாம். stitch bath and ஒன்றுமில்லை, warm water bath for the hygiene and the comfort. ஒரு பேஷனில் warm water fill பண்ணிவிட்டு அதில் அப்படியே இருந்து எழும்புறது. Monitoring, watch for the urinary retention common and the bleeding fever. Milgan Morgan வந்து open and honest. Open wound painful but effectiveness. Longo வந்து staple and hope. Less pain but watch for the recurrence. Urinary retention is the most common immediate postoperative complication due to the pain and the reflex spasm. அந்த பெயினால் யூரின் போகிறதுக்கும் பெயின் வரும்னா அந்த ஸ்பாசத்தாலே நமக்கு யூரின் ரிட்டென்ஷன் ஈக்கிறதுக்கு வாய்ப்பு கூட. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி செய்யலாம்னு பார்த்தோமா, கன்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது, ஃப்ளூயிட் இன்டேக்கை கூட்டுறது, ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது, பல்க் ஏஜென்ட்ஸ், சாஃப்ட்னஸ், ஹை ஃபைபர் டயட், ஸ்டிச் பாத், ஸ்டீராய்ட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆன்டி இச்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது, அப்படியான மெத்தட்ஸுக்கு நம்ம கொண்டு போகலாம். அது அடுத்தது acute hemorrhoids பார்த்தோமா இருந்தால், acute hemorrhoid usually refers to the thrombosed external hemorrhoids or strangulated internal hemorrhoid. அதாவது ஒன்று thrombosed external hemorrhoids, அப்படி இல்லையா strangulated internal hemorrhoids. This is a painful emergency. இது வந்துட்டு பெயின்ஃபுல்லான ஒரு எமர்ஜென்சி என்றதை முக்கியமான ஆரம்பிச்சுக்கோங்க. கிளினிக்கல் பிக்சர்ஸ் பார்த்த மாதிரி இருந்தால், எக்ஸ்டர்னல் ஹீமோராய்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா த்ரோம்போஸ்டான எக்ஸ்டர்னல் ஹீமோராய்ட்ஸ், சடன் ஆன்செட், சிவியர் பெரியனல் பெயின், பல்பபிள் டெண்டர் ப்ளூயிஷ் லம்ப் அட் த anal opening and no bleeding, usually no bleeding இருக்க போகிற. Strangulated internal hemorrhoids பார்த்தோமா இருந்தால், prolapse internal hemorrhoids that cannot be reduced because edematous, ischemic and necrotic, severe pain, bleeding, mucus discharge ஆக போகுது. இப்போ இதில் விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெங்குலேட் ஆனது பிறகு தான் இன்டர்னல் ஹீமராய்ட்ஸ் வந்து பெயின் அடிக்கும். ஏன் அது நமக்கு தெரியும், அது எண்டோடர்மண்டதால். ஆனால் எக்ஸ்டர்னல் ஹீமராய்ட்ஸ் சும்மா ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பெயின் அடிக்க போகுது. Classification of the acute thrombosis, grade 1, grade 2, grade 3 and so on. Grade 1 small thrombosis, mild pain. Grade 2 large thrombosis, moderate pain. Grade 3 extensive thrombosis involving the multiple quadrants, severe pain, skin necrosis. Diagnosis like clinical inspection and the gentle palpation. Anoscopy may be too painful in acute setting. Rule out the perianal abscess. Perianal abscess வந்து ரூல் அவுட் பண்ணிடுவோம். ஃபீவர் ஃப்ளக்டுவேஷன் இருக்கிறான்னு பார்க்கணும். இல்லையா அது அப்போ abscess இல்லைன்றதை ரூல் அவுட் பண்ணிடுவோம். And the treatment like conservative, first line for the most analgesics, topical anesthesia, anti-inflammatories, sit bath, stool softness, rest. Thrombus resolve in the 1 to 2 weeks. If not, we can go for the surgical. Excision of the thrombosed hemorrhoids, if seen within 48 to 72 hours of onset and the pain is severe, and elliptical incision over the thrombosis or remove the clot or leave wound open and leave the wound open and provide immediate relief. full immediate relief கொடுக்கலாம். எமர்ஜென்சி ஹீமோடெக்டமி பண்ணுவாங்க. அதாவது for the strangulation of the necrotic internal hemorrhoids emergency and செய்யணும், ஹெமரோடெக்டமியை பண்ணலாம். Time is tissue here. So if a thrombosed hemorrhoids presents less than 72 hours with the severe pain, cut it out. If more than 72 hours ஆயிட்டாமண்டா, treat conservatively as the pain is already subsiding. Exam point, do not confuse thrombosed external hemorrhoids, painful blue skin covered with prolapse internal hemorrhoids. Prolapse internal hemorrhoids and red mucous cover and bleeding area both.
Pre-operative preparation and the post-operative management for the coloproctologic patient. இவங்களுக்கு எப்படி ப்ரீஆப்ரேட்டிவ் இதை பார்க்கலாம் என்றால் the colon is the heavily colonized with the bacteria. Surgeries here carries a high risk of surgical site infection வாய்ப்பு கூட இருக்கு and the anastomotic leakageக்கு வாய்ப்பு கூட இருக்கு. Preparation aims to reduce the bacterial load and optimize the patient and physiological state. Pre-operative preparations like diagnostic in the colonoscopy பண்ணக்குள்ள நம்ம என்ன செய்யணும், ரூல் அவுட் த சிங்க்ரோனஸ் டியூமர்ஸை ரூல் அவுட் பண்ணிடணும். சிடிஎம்ஆர்ஐ ஸ்டேஜ் எப்படின்னு பார்க்கணும். அடுத்தது சிபிசி கோகுலேஷன் எலக்ட்ரோலைஸ் அல்புமினை வந்து செக் பண்ணிடணும். மெக்கானிக்கல் பவல் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக் prophylaxis, DVT prophylaxis, nutrition and stoma making. மெக்கானிக்கல் பவல் ப்ரிப்பரேஷன் செய்யணும் என்றால் அதாவது லெஃப்ட் சைட் சர்ஜரி, அதாவது ரெக்டல் சர்ஜரி பண்ண போகிறமாக இருந்தால் இதுக்கு வந்து மெக்கானிக்கல் பவல் ப்ரிப்பரேஷன் எசென்சியலாக போகுது. அதாவது என்ன யூஸ் பண்ணுவோம், பொலியத்தீன் கிளைகோல், இந்த பொலியத்தீன் கிளைகோல் சொல்யூஷன் ஓ சோடியம் பாஸ்பேட் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது கிளியர் த லிக்விட் ஸ்டூல். இப்போ நமக்கு தெரியும் ரைட் சைடில் பார்த்தமாக இருந்தால் சாலிட் அறியும், சாலிட் ஸ்டூல்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா லிக்விட், சாரி இதில் இப்போதைக்கு நம்ம யோசிப்போம். இப்போ என்றால் லெஃப்ட் சைடில் வந்து அதாவது ரெக்டல் சர்ஜரி செய்ய போகிறமாக இருந்தால் confused. Okay, left side or rectal surgery essential polyethylene glycol solution use பண்ணணும், sodium phosphate. goal என்னன்னா clear the liquid stool. right sided surgery controversial, but many surgeons now skipping these kind of mechanical bowel preparation, use a limited preparation, but traditionally teaching is often included. Okay, left side க்கு மட்டும் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுறோம் போல. ஓகே, antibiotics prophylaxis like oral neomycin metronidazole day before surgery to reduce the anaerobics and the aerobic load. In the IV cefazolin, metronidazole, ceftriaxone, metronidazole within the 60 minutes of the incision mole IV இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் தான் இங்கே மெயினான ஒரு விஷயமாக இருக்க போகுது. ஏண்டா பாக்டீரியா லோட் வந்து இங்கே மிச்சம் கூட. டிவிடி ப்ரொஃபிலாக்சிஸ் லைக் low molecular weight heparin started pre-operation or post-operation depending on the bleeding risk. compression stocking செய்ய நம்ம என்ன செய்வோம், டிவிடி ப்ரொஃபிலாக்சிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நியூட்ரிஷனல் சப்போர்ட் லைக் கரெக்ட் த அனீமியா, அயன் ஓ எரித்ரோபாய்டினை கரெக்ட் பண்ணணும். ஹைப்போக்ளோபியூலினிமியா, immunonutrition in the malnourished patient. Stoma making by stoma nurse preoperatively for the planned stoma. Post-operative management like enhance the recovery after the surgery like early mobilization, early oral feeding, clear liquids, solid அது solid start பண்ணணும். multimodal pain control and monitoring the vital signs, urine output very important. Catheter usually removed after the 1 to 2 days and drain the outputs if present. Complication watch fever, tachycardia, abnormal pain நம்ம பார்க்கணும். sign for the leakage, sepsis and ileus management. Wound care like keep the perineal wound clean, sit bath if applicable, sit bath பண்ணணும். hygiene பேணுதுக்கா. Clean the gut, covers big bugs, moving legs, clean the bowel, cover the antibiotics, keep the leg moving to prevent the DVT. Exam points like enhance the recovery after surgery protocol, significantly reduce hospital stay and complications. Early feeding stimulates the gut motility and preserve the mucosal integrity. ஓகே, அடுத்ததில் நம்ம டைவர்டிகுலோசிஸ் மற்ற அப்படி அடுத்த விஷயங்களை பார்ப்போம்.